இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். வசனத்தை பாருங்கள். பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். நம்ம கிட்ட இருக்கிற பழைய காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்னா கழித்து போட வேண்டும். புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கணும். பழைய மாவை வச்சு வடை போட்டால் சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டோம். பூசணை பூத்து போயிடும், இல்லை ஊசி போயிடும். அதை வச்சு ஓட்ட முடியுமா? முடியாது. அப்போ என்ன, புதிதாய் பிசைந்த மாவு தான் என்ன செய்யும்? சுவையை கொடுக்குது. புதிதாய் பிசைந்த மாவு தான் என்ன செய்யுது? டேஸ்ட்டை கொடுக்குது. உங்கள் மாவு எப்படி இருக்கணும்? உங்கள் வாழ்க்கை புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கணும். சில கடையில் பார்ப்போம், அந்த வடையை போட்டு வச்சா கண்ணாடி அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பான். அதுக்குள்ளே அப்படியே தான் இருக்கும் ரொம்ப நாளாக, ரொம்ப நேரமாக. சில நாளில் 2 நாளாக கூட அங்கே தான் இருக்கும். அதையே மறுபடியும் பொரிச்சு கூட கொடுப்பான். புளித்த மாவு, பழைய மாவோட பரோட்டா போட்டு சாப்பிட நமக்கு தெரியாது. ஆனால் புதிதாய் பிசைந்த மாவு தான் என்ன செய்யுது? சுவையை தருது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சுவை இருக்கணும், ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். என்ன சொல்ல, பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. பிரச்சனையோடு தான் வாழ்க்கை. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி, வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்குது, குடும்பத்துக்கு குடும்பம் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையிலும் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? புதிதாய் பிசைந்த மாவை போல நம்ம வாழணும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே. ஒரே காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சலிப்பு தட்டிடும். என் வாழ்க்கையில் இதையே நான் செய்துக்கிட்டே இருக்கிறேன்னா ஒரு கட்டம் வரும்போது அது புளிப்பாயிரும், ஒரு சலிப்பு தட்டிடும் வாழ்க்கையில். அப்போது ஒரு க்ரியேட்டிவிட்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு புதிதாய் செய்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். என்றைக்குமே பழமையாய் போகாத ஒன்று ஜெபம் மாத்திரம்தான். இந்த ஜெபம் மனுஷனை மறுரூபமாக்குறது. இந்த ஜெபம் மனுஷனுடைய முகத்தை மாற்றுகிறது, வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? புளிப்பில்லாத மாவை போல புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளி போடுங்கள். அதை எடுத்து புறம்பே போட்டுருங்க. அது எங்கேயுமே எங்கே இருக்கக்கூடாது? பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது இருக்கும், இந்த கண்ட குப்பைகள்லாம் எங்கே போடுவாங்கன்னா கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே போடுவாங்களாம். அதான் அது ஒரு குப்பை மேடுன்னு வச்சுக்கோங்க. அந்த குப்பை மேட்டில் தான் அது இருக்கும். குப்பை மேட்டில் இருக்கிறத தூக்கி வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம். வாழ்க்கையும் அதே போல தான். குப்பை மேட்டில் இருக்கிற காரியம் போல அசுத்தமான காரியங்களும் புளிப்பான காரியங்களும் கசப்பு கொடுக்கிற காரியமும் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், புதிதாய் இரு, புதிதாய் மாற்றுவார். நான் புதுசாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன புதுசாக மாற்ற முடியும். இன்னும் நான் பழைய இதுவே பண்ணிகிட்டு இருந்தேன்னா மாற்ற முடியாது. ஆண்டவர்னால் என்ன செய்ய முடியாது? புதிய காரியத்தை நம்மளை கொண்டு செய்ய முடியாது. எனக்குள்ளே ஒரு புதிய மாற்றம் இருக்கணும், எனக்குள்ளே ஒரு புதிய காரியம் இருக்கணும். அதான் புதியதாக புதுசாக இரு எப்பவுமே. அதுக்குன்னு நம்ம புது ட்ரெஸ்ஸை போட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்போ பாருன்னு புது ட்ரெஸ் போட முடியுமா? ஆனால் போடுன்றார் ஆண்டவர். சந்தோஷமாக இருக்கு, புதுசாக இரு, மகிழ்ச்சிக்கான காரியங்களை தேடுங்க, சந்தோஷத்துக்கான காரியங்களை தேடுங்க. கர்த்தர் அதை கொடுப்பார். அப்போ புதியதாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாற்றுறார் என்றால் புதுசாக மாற்றுறார். இன்னும் நான் பழைய காரியத்தையே செஞ்சுக்கிட்டு அதான் சொல்லுவாங்களா, அரைச்சமாகவே என்ன செய்வாங்களா, அரைச்சிக்கிட்டே இருந்தோம். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தேன்னா வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை எப்படி போகும்? அரைச்சி தள்ளுற மாதிரியே தான் போகும். புதுசாக பண்ணணும். இந்த குழந்தைய பார்க்குறோம், இந்த பிள்ளையை நாங்கள் பார்க்கும்போது முதல்ல வயிற்றில் இருந்தது, அப்புறம் இதில் இருந்தது, இப்போ தவழுது, இப்போ நிற்கிது, வயிறை பிடுங்குது, என்னென்னமோ செய்யுது. இப்போது புதுசாக பண்ணுது. ஊயின்றான், இப்போ புதுசாக ஏதோ பேசுகிறான், புரிய மாட்டேங்குது. புதிதாக இருக்கும்போது நமக்கு எப்படி கொடுக்குறது? நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளை பண்ணதே பண்ணலை, இப்போ புதுசாக ஒன்று பண்ணுறான்.
வாழ்க்கையும் அதே போல தான். பழையதை ஒழித்து விட்டு எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? புதுசாய் மாற்றணும். கர்த்தர் நம்மளை புதுப்பிக்க விரும்புகிறார். இந்த சபைக்கு நம்ம வருகிறோம். இந்த சபையில் ஆண்டவர் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை ஒழித்து போட்டு புதிய வாழ்க்கையை இந்த சபையில் கொடுக்கிறார். புது வாழ்க்கையை கொடுக்கிறார். புது சமாதானத்தை இந்த சபை நமக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த சபை பேரை புது சமாதானம்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது புது சமாதானம் என்று எப்பப்பெல்லாம் வர்றோமோ அப்போல்லாம் புது சமாதானம் தான், புது வாழ்க்கை தான், புது சந்தோஷம் தான். புதிதான காரியத்தில் நான் இருக்கும்போது கர்த்தர் என்னை கொண்டு புதிதான காரியத்தை செய்வார். நான் பழசாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பழசாக இருப்பார். என்னுடைய நோக்கம் என்ன, எனக்கு என்ன ஆர்வன்றதை கர்த்தர் தேடுவார். என் நாட்டம் எதில் இருக்கிறது, இதில் நான் நாட்டமாக இருக்கும்போது கர்த்தர் அதில் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு இது மேலே தான் ஆசை அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் அதில் எடுத்து பயன்படுத்துவார். வசனத்தை வாசித்தோம் என்றால், நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார். ஏன் நம்ம வாழ்க்கையில் புதுசாக மாறணும்னா, பஸ்கா பண்டிகைன்னு ஒரு பண்டிகை இருக்குது. இந்த பண்டிகைக்கு ஆட்டை பலி செலுத்துகிறாங்க. இப்போது ஆட்டுக்கு பதிலாக ஒரு மனுஷனை பலி செலுத்த போகிறாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து. அதனால் இந்த பஸ்கா பண்டிகையில் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் என்றால் புதுசாய் மாறும். ஒருவேளை நான் பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை நான் இன்னும் பல கட்டுகளில் இருக்கலாம், சாபத்தில் இருக்கலாம். இவை எல்லாம் நீக்கப்படுகிறது தான் புதிய வாழ்க்கை. ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் வீடுகளில் கூடி ஜெபித்து பாருங்கள், வீட்டு ஜெபத்தை நடத்தி பாருங்கள். ஆண்டவர் ஒரு வீட்டில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பார், புதிய வாசலை திறந்து கொடுப்பார். இதுதான் புதிய மாற்றம். இந்த புதிய பாதைக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கப்பட்டிருக்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு செய்தி. இதையே நம்ம கேட்டுக்கொண்டு இருந்தோன்னா அந்த வாழ்க்கைக்கு நேரே நம்ம வாழ வேணும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நான் இயேசு உன்னோட என் வாழ்க்கை இருக்கும் என்றால் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறார் புது சிருஷ்டியாய். ஆதாமை ஆண்டவர் உருவாக்குறார் புது சிருஷ்டியாய். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைத்து அழகு பார்க்கிறார் புது சிருஷ்டியாய். வானமும் பூமியும் படைக்கப்பட்டது புது சிருஷ்டியாய். அப்புறம் நிலா சந்திரன் படைக்கப்பட்டது புது சிருஷ்டியாய். அதே போல என் வாழ்க்கையில புதுசாய் நான் படைக்கப்பட்டவனாய், புதுசாய் நான் பிறந்தவனாய் நான் இருக்க வேண்டும். ஒரு இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க வேண்டாம். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பானைகளின் வாஞ்சையாக இருங்கள். என் வாழ்க்கையில் நான் வளரணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் வளரணும்னு நினைக்கும் போது நான் புதுசாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் புதுசாக இருக்கணும். நான் பண்ணுகிற ஜபங்கள் புதியதாய் மாறணும். அதே ஜபங்களை அதே பேட்டர்னை கொண்டு போகக்கூடாது. அதே வசனத்தில் நம்ம இருக்கக்கூடாது. புதிதாய் ஒரு திட்டத்தை உங்களுக்குள்ளே ஷெடியூலை போடணும். இதுதான் என்னுடைய ஷெடியூல், நான் இப்படி தான் வேதத்தை வாசிக்க போகிறேன் இப்படி சொல்லி நாளுக்கு நாள் புதிதான காரியத்தை நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளை புதிதான காரியத்துக்கு நேராய் மாற்றுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது துணி மாதிரி இருப்பீங்க. நல்ல அந்த துணி கடையில் வச்சுருப்பாள் உள்ள, நல்லா கேட்டால் நல்லா அடியிலேருந்து எடுத்து கொடுப்பான் லைட்டு வெளிச்சத்தில். அது மாதிரி புது துணி மாதிரி இருப்பீங்க. சும்மா சில பேர் அந்த பக்கம் போனாலே பார்க்க தான் போகிறானுவோம். ஏன்னா பார்க்க ஆசையாக இருக்குது அந்த துணியை பார்க்க. தொட்டுலாம் வேறு பார்க்குறோம். இப்படியே சில பேர் அதையும் தொட்டு பார்த்துட்டு கணவர் இருந்தால் வாங்கிட்டும் போயிடுறாங்க 2 கவரில். அது வேறு. அப்போ புது சிருஷ்டியாக இருக்கும்போது ஒரு ஆசை இருக்குது. அந்த புதுசை பார்க்கும்போதே ஒரு ஆசை. புது மனைவினா பார்க்க ஆசை தான். புதுசாக மனைவி புதுசாக கல்யாணம் ஆகணும்னா ஆசை தான். அந்த புதுசை எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ
அது மேலே பாருங்கள் ஒரு விருப்பம் இருக்கும். அப்போ நான் பழசாக இருந்துட்டு புதுசாக பார்க்கலாமா? நான் புதுசாக நடக்கணும், நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலைவேளையில், நீங்கள் புதிதாக இருங்கள். இந்த சபைக்கு நம்ம வரோம், ஒரு புது மாற்றத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஒரு புது வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கையை வாழ வேணும். நம்ம அதை புரிந்து கொள்ளணும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்குறோம், சிம்சோன் கர்த்தருக்குள்ளே புது சிருஷ்டியாய் அவனை படைக்கப்படுறாங்க. வயிற்றில் அவன் பிறந்து வரும் பொழுது சிம்சோன் என்கிறவனை புது சிருஷ்டியாய் அவனை வணைந்த அழகாக கொண்டு வரார் ஆண்டவர். ஆனால் அது வளரும்போது பாருங்கள் பழசாக மாறிடுச்சு. பெலிஸ்தரில் இருக்கிற பெண்களை தேடியது போது இது சிம்சோன். ஆண்டவர் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. புதுசாக இருக்கணும், முடி சவரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் அது வளர்ப்பு எப்படி இல்லை, புதுசானது இல்லை, புது சிருஷ்டியாக இல்லை. பறக்கும் போது எப்படி பறக்குது, புது சிருஷ்டியாய் பறக்கிறது. ஆனால் போகும்போது எப்படி போகுது, அது பெலிஸ்தர் நாட்டு பெண்களை தேடி அது அலையுது. அப்படி அலைந்து போய் அபிஷேகத்தை இழந்து போனான். புதுசாய் பிறக்கும்போது, புதிதாய் நம்ம வாழ்க்கை மாறும்போது ஒரு மாற்றம் அங்கே உண்டாகும். இதுவரை பார்க்காத ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார். அப்போ என் வாழ்க்கையில் நான் புதுசாய் மாறுகிறவனாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடக்கிறார். அப்போது நான் முதல்ல புதியதாக இருக்கணும். நம்ம போடுற சட்டத்துணி புதுசு முக்கியமல்ல, என் உள்ளம் புதிதாக வேண்டும், என் எண்ணம் புதுசாக இருக்கணும், என்னுடைய காரியங்கள் புதுசாக இருக்கணும், என்னுடைய சொல் வார்த்தைகள் புதுசாக இருக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புதுதாய் மாறணும். இப்படி புது காரியங்களை செய்யும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். சபைகளிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், நான் புதுசாய் மாறணும்னு சொல்லி இன்றைக்கி சபைகளில் பார்க்கிறோம். பழைய காரியங்களையே செய்து கொண்டு அந்த பழைய பாரம்பரிய முறைகளை இன்றைக்கி சபைகள் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். புதிதாய் பிறந்ததை போல மாறுங்கள், புதுசாய் மாறுங்கள். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், புதியதாய் மாற்றத்துக்கு நேராய் நம்மளை கடந்து செல்ல வைப்பார். ஆமென். எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி பக்கம் 266 முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, ஆமென், இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே ஒரு புது ஆவி இருக்க வேண்டும். நம்ம உடம்புல 3 காரியம் இருக்கு, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி என்ன செய்ய வேண்டும், உள்ளத்திலே புதிதாகணும். ஆவி புதுசாகும் போது தான் நம்ம புது காரியமாய் மாற முடியும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்தோம் என்றால், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க உள்ளத்துல புதிய ஆவி இருக்கணும். தாவீது பெரிய பாவத்தை செய்த பொழுது ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிற பிறகு சங்கீதம் 51:10 பார்க்கிறோம், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் என்று சொல்லி சங்கீதத்தில் தாவீதுக்காரன் சொல்லுகிறான். என் ஆவியை புதுப்பியும். பழையவனை ஒளிந்து போனதுன்னா பழைய காரியங்கள் ஒளிந்து போய்விடும். இன்னும் அதிலே நம்ம நிற்க மாட்டோம். இன்னும் எனக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கும். நான் சபைக்கு வருகிறதுலே ஒரு மாறுதல் இருக்கும். இதுதான் என் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபத்து நாட்களிலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆபத்தில் கூப்பிடுறதுக்கு என்னுடைய ஆவி என்ன செய்து இருக்கணும், உயிர் பெற்று இருக்க வேண்டும். வெறும் வாயின் வார்த்தையில் நான் கூப்பிடுறது இல்லை கடவுளை. உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறணும். என் ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த சுத்த இருதயம் நமக்குள்ளே இருந்தால்தான் கர்த்தருடைய நிலைவரமான ஆவி நமக்குள்ளே என்ன செய்யப்படும் என்றால் அது கிரியை செய்யப்பட முடியும். அப்போ நீங்கள் பழைய மாவை என்ன செய்யணும், கழித்து போடணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய மாவில் என்ன செய்யணும், புதிதாய் பிசைந்த மாவாய் புது சிருஷ்டியாய் நீங்கள் மாறணும்.
நான் இன்னும் பழைய மனுஷனாய் வாழுகிற வாழ்க்கை அல்ல. எனக்கு வேதத்தில் நான் வாசிக்கும்போது ஒரு புதிய வெளிப்பாடு எனக்கு இருக்கணும். நான் ஜெபிக்கிற என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிப்பாடு இருக்கணும். இவை தான் என் வாழ்க்கையை என்ன செய்யும்? மாற்றும். இவை தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு நேராய் என்னை கொண்டு வரும். ஆமென். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தான் கர்த்தர் புதிதான காரியத்தை நம்மளை கொண்டு செய்ய முடியும். ஆண்டவர் நம்மளை கொண்டு இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்னன்னா, இன்னும் நான் பழைய காரியத்தை என்ன செய்கிறேன்? சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்பது. அதை மாற்ற ஆண்டவர் அதை மாற்றி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அதே போல் 2 தீமோத்தேயு 4:5 வாசிப்போம். ஒரு புதிதாய் பிறக்கிறவன் தன்னுடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. உனக்கு அந்த மன தெளிவு இருக்கணும். மனசு இருக்கும், ஆனால் தெளிவு இருக்காது. அலைப்பாய மனசு. அந்த மனசில் ஒரு தெளிவு இருக்கணும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டு இருக்கிறேனோ அதை ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். உசைன் போல்ட்டு தெரியும், ரன்னிங் ரேஸ் ஓடுகிறவர். எதற்காக தன் துறையில் பிடிக்கப்பட்டிருக்கேனோ அந்த ப்ராக்டிக்ஸில் அவர் கரெக்டாக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டு இருக்கிறேன்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டு இருக்கிறீங்க? அந்த மன தெளிவு உங்களுக்குள்ளே இருக்கும்போது புதிதான காரியம் உங்களுக்குள்ளே தோன்றும். நீங்கள் புதிதாய் மாறிக்கொண்டு வருவீர்கள். நமக்கு தான் அது தோன்றதே கிடையாது. ஆனால் அது தோன்றணும். ஒரு மன தெளிவு எனக்கு இருக்கணும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டு இருக்கிறேனோ அதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆசையாய் தொடரணும். அது மேலே ஒரு ஆசை இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். அதுதான் என்ன செய்யும்? நம்மளை ஒரு விடுதலைக்கு நேராக நம்மளை கொண்டு போகும். வாழ்க்கையை வெற்றி உள்ள வாழ்க்கையை ஊழியத்தை செய்வதற்கு அதுதான் என்ன செய்யும்? கொண்டு போகும். அப்போ மன தெளிவு எனக்கு இருக்க வேண்டும். அந்த மன தெளிவு இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. இப்போ நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இருந்து தீங்கு அனுபவி. நமக்கு தீமை வராது என்பதல்ல, தீமை வரும். ஆனால் அதை அனுபவித்து ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இந்த சபையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். ஆமென். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீயும் மனத்தெளிவுள்ளவனாக இருந்து தீங்கு அனுபவித்து சுவிசேஷனுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நீங்கள் நிறைவேற்றுகிற ஒரு ஊழியனாய் நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். அப்போ நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? இன்னும் என்னுடைய பழைய வாழ்க்கை என்ன? இது எல்லாம் மாறணும். இன்றைக்கு இந்த சபையை விட்டு நம்ம வெளியே போகும்போதே பழையவனை ஒளிந்தன எல்லாம் புதிதாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த சவுளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் பழையவனாக இருக்கும் பொழுது கொலைகாரனாக இருந்தான், கல்லெறிந்து கொள்ளுகிறவனாக இருந்தான், சனகரிப்பு சங்கத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறவனாக இருந்தான். ஆனால் அந்த சவுல் பவுலாய் மாறும்போது அவன் வாழ்க்கையை பாருங்கள். ஆமென். ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய் வந்த பிறகு அதனால தான் பவுல் அந்த வசனத்தை சொல்லுகிறார். நான் பழைய மாவை போல நான் பிசைந்தவனாய் அல்ல, அப்படி இருக்காதீங்கன்னு சொல்லுகிறார். புது வாழ்க்கைக்குள்ளே பவுல் வந்த பிறகு பவுலை என்ன செய்ய முடியல? கட்டுப்படுத்த முடியல. அவர் ஊழியத்தை எல்லாவற்றிலும் மனத்தெளிவாய் தன்னுடைய ஊழியத்தை ஆமென் வெற்றிகரமாய் நிறைவேற்றி முடிக்க முடிந்தது. ஆனால் சிம்சனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவனால் என்ன செய்ய முடியவில்லை? நிறைவேற்றி படம் முடியவில்லை. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2:15 வாசிப்போம். 21:5 வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். ஆமென். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் புதிதாய் மாற்றுவார். நம்மளுடைய காரியங்களை ஆண்டவர் புதிதாய் மாற்றுவார். எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்.
அந்த புது வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மளை நடத்தி செல்லுவார். அந்த புது வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அதனால தான் இதோ புதிய காரியத்தை என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஆமீன் வாக்கு கொடுக்கிறார். ஆமீன், புதிய காரியத்தை செய்வார். அப்போ சகலமும் அவர் மூலியமாய் உண்டாய் இருக்கிறதுனால இந்த புதிய காரியத்தை செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த காரியத்துக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை தொடர்ந்து நடத்தி செல்லுவார். அப்போ புதிய காரியத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், என் இருதயத்தை நான் சுத்தமாக்கப்பட வேண்டும். என்னுடைய ஆவியை நான் என்ன செய்ய வேண்டும், நிலைவரமாய் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். நம்மளுடைய திருவிருந்த காரியங்களை நாம் எதற்கு எடுக்கப்படுகிறோம், ஆமென், தேவனுடைய நினைவு கூறும்படியாய் நான் இன்றைக்கு புதிதாக்கப்பட போகிறேன் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அன்றையும் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் என்ன செய்கிறார், அப்பத்தை பிட்டு அப்பத்தை என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இதை திருவிருந்தை நம்ம சாப்பிடுகிறோம். மீன் இதில் இந்த பண்ணை நம்ம எடுத்து சாப்பிட்றோம். மீன் இதை திராட்சை ரசத்தை குடிக்கிறோம். இந்த திருவிருந்தில் ஒரு புது மாற்றம் இருக்குது. அதனால தான் மாதமான இந்த திருவிருந்தை நம்ம எடுக்கிறோம். எதனால் இந்த மாற்றத்தை நம்ம எடுக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது, என்னுடைய ஆவி புதிதாக்கப்படுகிறது, என் எண்ணங்கள் புதிதாக்கப்படுகிறது. என் பழைய மனுஷனை ஒழித்து போடுவதற்காக புதிய மனுஷனாய் நான் வாழப்போகிறேன் என்பதற்காக தான் இந்த என்ன செய்கிறது, இந்த திருவிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருவிருந்தை குறித்து தெளிவு இருக்க வேண்டும். இது யாருக்கு கொடுக்குறாங்க, கொரிந்து சபையில் பார்ப்போம் என்றால் இந்த கொரிந்து சபையில் எல்லாரும் வாங்கி குடிக்கிறோம். அதாவது இது ஞானஸ்தானத்தை எடுத்து ஆண்டவரோடு கொண்ட உடன்படிக்கையை பெற்ற பிறகுதான் இந்த ஆசீர்வாதமான இந்த காரியத்துக்குள்ளே நம்ம போக முடியும். ஞானஸ்தானம் ஏன் எடுக்கிறோம், ஆண்டவரோடு செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை. பரலோகத்திலே உங்களுக்காக பரலோகம் திறக்கப்பட்டு உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டுரும். அதனால் நான் மறுபடியும் என்னுடைய பழைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதற்காக இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட இந்த திருவிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, கொரிந்து சபையில் அன்றைக்கி பார்க்குறோம், அன்றைக்கி இருந்த கொரிந்து சபையில் அவங்க யார் வேணுமோ அதை என்ன செய்கிறாங்க, எடுத்து குடித்து இது பண்ணாங்க. அதுக்கு பவுல் அந்த கொரிந்தில் வாசிப்போம் என்றால் கொரிந்தியரில் அதை சொல்லுகிறார், எதற்கு நான் இந்த திருவிருந்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்ல. ராபோஜனம் என்றா கர்த்தருடைய பந்தி என்றா ஒருத்தன் எப்படி வருகிறானா, சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறது போல. இந்த கல்யாணத்தில் அடிச்சுட்டு முன்னாடி போய் சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்றது கிடையாது இது. ரெண்டாவது, அவனுங்க அப்படி தான் அந்த சபையில் இருக்கிறவங்க சாப்பிடுகிறாங்க. ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இன்னைக்கு திருவிருந்து கடமைக்காக வருகிறவர்கள், பசிக்காக வருகிறவர்கள், திருவிருந்துக்கு ஏதோ கடமையாய் பாரம்பரியமாய் செய்கிறவர்கள். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறார், இப்படி செய்கிறது கர்த்தருடைய பந்தி அல்ல. நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரலோகத்தோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இதை எதற்காக எடுக்கிறோம் என்று பவுல் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் திருவிருந்தை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாரும் கொடுக்குற பந்தி போல் அல்ல. ஜூஸ் நம்ம கொடுப்போம், எல்லாருக்கும் நம்ம அது பகிர்ந்து கொடுப்போம். ஜூஸை சர்ச்சிலேயே நம்ம எந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் பகிர்ந்து கொடுப்போம். அந்த உணவு போல், அந்த ஒரு காரியத்தை போல் இது கிடையாதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழேன். நம்மளுக்கு சாப்பிடுறதற்கு வீடு இருக்கிறது. அதனால வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடுல நம்ம சுத்தமாகவும் ஆக மாட்டோம். கர்த்தருடைய அந்த பந்திக்கு நேராய் வருகிற நம்ம
புதிதாய் பிறந்த பிசைந்த மாவை போல நம்ம வர வேண்டும். பழைய மாவோடு நீங்கள் வருவீர்கள் என்றால் இந்த திருவிருந்து நமக்கு என்ன செய்கிறது என்றால் புதிதாய் பிசைந்த மாவை போல உங்களை மாற்றும். அதற்காக தான் திருவிருந்து எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுகிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்படின்னா அவருடைய சரீரத்தை வாங்கி சாப்பிடல, அதற்கு நினைவாக இருக்கிறது. நீங்கள் இதை வாங்கி புசிக்கும் போது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னை நினைவு கூறும்படி எதை நான் நினைவு கூற வேண்டும்? இந்த திருவிருந்தை எடுக்கும்போது அவருடைய சரீரம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய சரீரம் என்னை புதிதாய் பிசைந்த மாவை போல என் வாழ்க்கையை புதிதாக்குகிறது. அதனால தான் மாதம் என்ன செய்கிறோம்? திருவிருந்து கொடுக்குறாங்க. சில சபையிலெல்லாம் வாரம் கொடுக்குறாங்க, எப்படியாவது புதுசாக மாறி போயிருன்னு. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருப்பார், நாங்கள் அங்கே படிக்கும்போது. அவர் அப்படி தான் திருவிருந்தை எடுத்துகிட்டு நேராக ஓடி வந்துடுவார். தம்பிங்களா, நீங்களாம் லீவுக்கு போயிட்டு வருவோம், இந்த வீட்டுக்கு லீவுக்கு விடுவாங்க பைபிள் காலேஜில். இந்த லீவுக்கு போயிட்டு வரும்போது, லீவுக்கு போயிட்டு வந்தால் அவருக்கு என்னென்னா பசங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படின்ட்டு திருவிருந்தையும் அப்பத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவார். தம்பிங்களா, நீங்கள் தப்பு செஞ்சுருப்பீங்க தம்பிங்களா, தயவு செய்து நீங்கள் திருவிருந்து எடுங்கப்பா, முழங்கால் படி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு அது ஒரு காரியம், ஒரு பயம் அவருக்கு, பசங்க தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இது எதற்கு அடையாளம்னா, தன்னை பழையவனை ஒழிந்து புதிதாய் மாற்றுகிற காரியம். உங்கள் வாழ்க்கையை புதுசாக மாற்றுகிறதுக்கு தான் இந்த திருவிருந்தை நம்ம எடுக்கிறோம். சில பேர் சபைகளில் ஞானஸ்தானம் எடுக்காமல் இதை கொடுக்காமல் இருக்கும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம். சபையை விட்டு கோச்சிட்டு போனவங்க இருக்கிறாங்க, ஏன்னா இது எனக்கு தரலை அப்படின்னு. இதற்குன்னு ஆண்டவர் அடையாளமை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி புசியுங்கள், இது எனக்காக என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி உங்களை ரட்சிப்புக்குள்ளே புது வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறதுக்கு தான் இந்த காரியம். இதற்கு என்ன வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு நம்ம என்ன செய்யணும்? அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்றார். இப்ப இந்த பாத்திரம் எதற்கு அடையாளமா இருக்கு? இயேசுவினுடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. இப்போ இது திராட்சை ஜூஸ், அதுக்குன்னு இதை நம்ம என்ன ரத்தத்தை எடுத்துகிட்டு வரல, ஆனால் இது நினைவு கூறும்போது நான் அது எதுவாக மாறுது? ஆண்டவருடைய ரத்தமாக அது மாறிடுது. நம்மளுடைய கண்களுக்கு அது தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய ரத்தமாக அது மாறுறதுனால இதை எடுத்து நான் குடிக்கும்போது என் வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? புதிதாய் பிசைந்த மாவை போல புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நான் நடத்தப்படுகிறேன். என் பாவங்கள் கழுவப்படுது, என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. புது வாழ்க்கையை இந்த பந்திக்கு மூலயமா ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் இந்த ராபோஜனம், இந்த திருவிருந்து ஆராதனை என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில் தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அன்றைக்கு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்போஸ்தலர்களோடு கூட சீஷர்களோடு கூட அதை அவர் செய்கிறார். இன்றைக்கி ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க? அவர் தான் கூட சேர்ந்து குடித்தாருன்னுறாங்க. இது குடிக்கிறது கிடையாது. அவர் தன்னுடைய சீஷரோடு கூட சேர்ந்து குடித்தாருன்றாங்க, குடிக்கிறது கிடையாது. அவர் அப்பத்தை எடுத்து அவரை நினைவு கூறும்படி அதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ஒரு நாள் வருகிறார் என்பதை, அவர் இறந்தார் மறுபடியும் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார் என்பதை, அந்த மரணத்தை தெரிவிக்கிறதற்காக தான் அது அடையாளமாய் நம்ம இதை புசிக்கிறோம். இது நம்ம வாழ்க்கையை
மாற்றும். இது சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு நேராய் நம்மளை கொண்டு போகும். 27வது வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இப்போ நான் இதை எவ்வளோ பயபக்தியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். இந்த கொரிந்து சபையில் இருக்கிற ஜனங்கள் இந்த திருவிருந்தை என்ன செய்யலை, சாதாரணமாக எடுக்கலை. ஏதோ கோயிலில் அன்னதானங்கள் போடுற மாதிரி, கோயிலில் ஏதோ விசேஷத்த நிகழ்ச்சிக்கு வந்து சாப்பாடு போடுற மாதிரி இந்த திருவிருந்தை ஓடி வந்து எடுக்கிறவர்களாக இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்டதாய் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், நீ எப்படி இருக்கணும், பழையவனை ஒழித்தவனாய் புதுசாய் பிறந்தவர்களாய் புது பிசைந்த மாவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருவிருந்தை குறித்து பவுல் அந்த சபைக்கு தெளிவுபடுத்துகிறார். இதில் இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவர்களாய் இருப்போம் நாம். அப்போ பயபக்தியோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் இதை எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எந்த மனுஷனும் யாரா இருந்தாலும் தன்னைத்தான் சோதித்த பிறகு இதில் என்ன செய்ய வேண்டும், கை வைக்க வேண்டும். நான் ஒழுக்கமாக இருக்கேனா, ஒழுங்காக நடந்தனா, ஒருவேளை நான் தவறி இருப்பேன் என்றால் ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் சொல்லி ஒரு பயபக்தியோடு கூட தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த திருவிருந்தை நாம் எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பழைய மாவை அல்ல, பழைய மாவை புறம்பே தள்ளிவிட்டு புளிப்புள்ள புதிதாய் பிசைந்த மாவாய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை புதிதாய் மாறும். அப்படி நீங்கள் மாறும்போது ஞானஸ்தானத்தை எடுத்து இந்த திருவிருந்தோடு கூட ஆண்டவரோடு கூட ஒரு உறவில் இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையை ஒருபோதும் மாற்றத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போவார். பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுப்பார். பரலோக ராஜ்யம் நம்மளுடையதாக இருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம தேவனை தரிசிக்கிறோமா, ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து நடத்தப்படுகிறோமா என்பதெல்லாம் நம்ம கேட்டோன்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே வாழுகிற ஒரு வாழ்க்கை மாத்திரம் அல்ல. இப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒரு புளிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு புளிப்புள்ள ஒரு மாவை போல இருக்கிற வாழ்க்கை. இது புறம்பே தள்ளி போடுங்க. புதிதாய் பிசைந்த ஒரு மாவை போல இன்றைக்கு நாம் மாறுவோம் என்றால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நமக்கு கொண்டு வருவார். இந்த திருவிருந்து மூலியமாய் அவரை நாம் நினைவு கூறுவதற்காக தான் இந்த திருவிருந்து எடுக்கிறோமே தவிர இது ஒரு பாரம்பரியமோ இல்லை ஒரு காரியமோ கிடையாது. கர்த்தருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்படுகிறோம். ஆண்டவருடைய சரீரத்தினால நாம் என்ன செய்கிறோம், நம்மளை நாம் நிதானித்து அறிகிறோம். இதன்படி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா.